ஏ பல்கீஸ், ஆயிஷா, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான கனவு கண்டேன்ப்பா. அப்படியா? என்ன கனவு? மாஷா அல்லா, ஹஜ் செய்யற மாதிரி ஒரு நல்ல கனவு வந்துச்சு. ஓ அப்படியா? ஆனா அது எப்படிப்பா உனக்கு சாத்தியமாகும்? ஏன்பா இப்படி சொல்ற? இப்ப ஹஜ்ஜுக்கு போறதுக்குலாம் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? உம்ரா போறதுக்கே ஒருத்தருக்கு 1,00,000 ரூபா கிட்ட வந்துருது. ஹஜ்ஜெல்லாம் செய்யற மாதிரி இருந்தா குறைஞ்சது 4,00,000 ரூபாயாவது வேணும், அதுவும் ஹஜ் கமிட்டியில போறதுக்கு. இதுவே பிரைவேட் டிராவல்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா குறைஞ்சது 7 ல இருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். பாவம், நீ ஏன் ஏழ்மையில இருக்க, உனக்கெல்லாம் எப்படிப்பா இதெல்லாம் சாத்தியமாகும்? நீ ஒண்ணு, அவ எவ்வளவு ஆர்வமா அவ கண்ட கனவு வந்து சொல்லிட்டு இருக்கா, அவளை டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க. ரியாலிட்டி தானே சொன்ன. நீ எதுக்குப்பா கண்ட கனவுலாம் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்க? நல்ல கனவு தானே கண்டேன், அது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம்ல, அதான்ப்பா சொன்னேன். கரெக்ட் தான்ப்பா, ஆனா அதையும் யாருக்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட மட்டும்தான் சொல்லணும். நல்ல கனவு அல்லாவின் புறத்துல இருந்து வர்றதுப்பா, அதனால நமக்கு நல்லதுதான் நடக்கும் இன்ஷா அல்லா. இனிமேல் நீ நல்ல கனவு கண்டினா உன் நலவை நாடுறவங்கள்ட்ட மட்டும் சொல்லுப்பா. குறிப்பா இந்த மாதிரி ஆளுகள்ட்ட எல்லாம் சொல்லாத, அது உனக்கு மன உளைச்சல தான் தரும்.